இப்போ ஒரு பேசு பொருளாக இருப்பது பெருசாக வந்து என்னென்னா அந்த மின்சார வாகனங்கள் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், அதாவது பழைய வகைகளை பெட்ரோல் டீசல் அந்த மாதிரியான வாகனங்களுக்கு மாற்றாக மின்சார வாகனங்கள், அதாவது இருசக்கர வாகனங்களாக இருக்கலாம், அல்லது சரக்கு போக்குவரத்து வாகனங்கள், அல்லது மகிழுந்துகளாக சொல்லப்படுகிற கார்ஸ், இன்னும் பேருந்துகள், லாரிகள், இன்னும் இந்த மாதிரியான அனைத்து வாகனங்களும் மின்சார வாகனங்களாக மாற்றுகிற பொழுது எரிபொருள் வெளிநாடுகளிலிருந்து தருவிக்கிற பொழுது ஏற்படக்கூடிய அந்நிய செலவினங்கள் குறையும், செலவுகள் குறையும். அதாவது பெட்ரோல் டீசல் பயன்பாடு குறைகிற பொழுது அதனை சார்ந்த செலவுகள் எல்லாம் குறையும். இவ்வளோ கோடி ரூபாய் மீதம் வரும் என்பதெல்லாம் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது. அப்போ முழுக்க வழக்கத்தில் வழமையில் இருக்கிற வாகனங்களை ஒழித்துவிட்டு முழுக்க மின்சார வாகனங்களுக்கு மாறுவது மிகப்பெரிய ஒரு தீர்வு, அல்லது பொருளாதார தீர்வு, அல்லது முன்னெடுப்பு, மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு ஒரு முடிவு என்பது போன்ற ஒரு பரப்புரைகளை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அது உண்மை இல்லை. உண்மை என்னென்னா, பெட்ரோல் டீசல் வாகனங்கள் அதிக காற்று மாசுகளை ஏற்படுத்துகின்றன. பிறகு சப்த மாசுகள், அதாவது ஒளி மாசு மற்றும் காற்று மாசு, இன்னும் பல வகையான மாசுகளை அது உருவாக்குது. இப்போ இந்த வாகனங்களில் சப்தம் இல்லை, புகை இல்லை, காற்று மாசுபடாது. ஆனால் மின்சாரம் தேவை. அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக வழமையாக என்ன அனல் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அங்கே இப்போது இதே மாதிரியான மாசு உருவாக தான் செய்யும். அதே மாதிரி குழல் மின்சாரத்தை தவிர்த்து விட்டு வேறு எந்த வகை மின்சாரத்துக்கு நீங்கள் போனாலும், சூரிய ஒளி மின்சாரம், அது பசுமை எரிசக்தியை தவிர்த்துட்டு நீங்கள் அனல் மின்சாரமாக இருந்தாலும் சரி, அணு மின்சாரமாக இருந்தாலும் சரி, இவை எல்லாமே மாசு உருவாக்கக்கூடியது தான். இது பரவலாக இருக்கும். அது ஒரு இடத்துல மாசை உருவாக்கும். அனல் மின்சாரம் வெளியிடுகிற புகை மிகப்பெரிய காற்று மாசுபாடு, அந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு புற்றுநோய் வர வைக்கிற அளவுக்கான தன்மை கொண்டது. பிறகு அணுக்கதிர்வீச்சு என்ன மாதிரியான விளைவுகளை, அணுக்கழிவுகள் மேலாண்மை, அப்புறம் அதுக்கு பயன்படுத்துகிற கடல் தண்ணீரினால் ஏற்படக்கூடிய குளிர்விப்பானங்களாக பயன்படுத்தக்கூடிய கடல் தண்ணீர் திரும்பவும் கடலுக்கு போய் அது ஏற்படுத்தக்கூடிய சுற்றுப்புற மாசு, இப்படி பல மாசுகள் இருக்குது. ஓகே, இது வேறு வகையானது. இரண்டு இப்போ ஒரு கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்கிற ஒரு வாகனம் எத்தனால் கடந்த பெட்ரோலை பயன்படுத்தினாலும் 15 ஆண்டுகள் அது உழைக்கும். ஆனால் நம்ம பிற நாடுகளில் வாகனங்களுக்கு வாழ்நாள் இருக்குது. அந்த வாழ்நாள் முடிஞ்சுட்டு அந்த வாகனங்களை ஸ்கிராப்க்கு போட்டுட்டு அவங்க புதிய வாகனங்களை எடுத்துப்பாங்க. பட் இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை. 15 ஆண்டுகள் லிமிட் கொடுத்துருந்தாலும் திரும்ப ரெனியூவல் செஞ்சு ஓட்டுவாங்க இங்கே. ஸோ அது மாதிரி பல பெட்ரோல் டீசல் வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்குது. ஸோ அப்போ அந்த வாகனங்கள் இத்தனால் பயன்பாட்டில் இருக்கிற வாகனங்களுக்கும் 15 ஆண்டுகள் வாழ்நாள் இருக்கும். அந்த வாகனங்கள் வரைக்கும் இவங்களுக்கு பெட்ரோல் செலவு மட்டும்தான் இருக்கும். ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா பெட்ரோல் செலவு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதே ஒரு மின்சார வாகனமாக இருந்ததுன்னா வாங்கின பிறகு அதனுடைய லைஃப் டைம் 5 வருடங்கள் அதுக்கு வாரண்டி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு 7 அல்லது 8 ஆண்டுகள் தான் அந்த பேட்டரி வாழ்நாள், தொடர் வாழ்நாள் இருக்கும். ஏதேனும் ஒரு சீரீஸ் ஆஃப் பேட்டரியில் ஒரு பேட்டரி ஏதேனும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கினா கூட அதை எடுத்து அதை பராமரிப்பு செய்ய முடியாமல் அதை ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கிற சிலர் அதில் இருக்கிற பேட்டரி செல்லுகளை மாற்றி அந்த சீரீஸெல்லாம் மாற்றி கொடுத்து அந்த வாகனத்தை பயன்படுத்துகிறத பார்க்க முடியுது. பல மின்சார வாகனங்கள் சீர் செய்ய முடியாத நிலவில் புது வாகனங்களே இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ பேட்டரியோட வாழ்நாள் முடிந்த பிறகு அந்த பேட்டரி செட்டை திரும்ப நீங்கள் மாற்றும் போது அது கண்டிப்பாக வாகனத்தினுடைய பாதி, இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பேட்டரியோட காஸ்ட்டு கண்டிப்பாக லித்தியம் அயானோ, லித்தியம் பெரோஸோ ஏதோ ஒரு பேட்டரி 50,000 ரூபாய் செலவினத்தை கொண்டதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கரண்ட்டு செலவும் வருது, அதில் ஆட் ஆகும். திரும்ப ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் முடிந்தது பிறகு ஒரு 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பேட்டரி வலுவிழக்க போது அதை தூக்கிட்டு நீங்கள் புது பேட்டரி நீங்கள் ஆட் பண்ணும்போது அப்போ அந்த வாகனத்தினுடைய விலை ஒரு 40,000 ரூபாய் 45,000 ரூபாய் பேட்டரிக்கு நீங்கள் செலவு செய்யும்போது நீங்கள் கம்பேரிசன் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமராக ஒரு வாகனம் வைத்திருக்கிறவருக்கான செலவுகளை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈவனாக தான் இருக்கும்.
இதில் சில அட்வான்டேஜஸ் இருக்கும், இதில் சில அட்வான்டேஜஸ் இருக்கும், இதில் சில பலவீனங்கள் இருக்கும், இதில் சில பலவீனங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய மற்றபடி பெரிய அளவுக்கு அது மிகப்பெரிய அபரிமிதமான ஒரு விஷயம். ஒரு ஈவி ஒரு கார் மிகப்பெரிய அளவுக்கான மாற்றத்தை இந்த பொருளாதாரத்தில் அல்லது வேறு வகையான சுற்றுப்புற சூழலில் பெரிய மாற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இப்போ ஒரு பத்திரிகையாளர் இப்போ பக்கமாக எல்லா வாகனங்களையும் ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் வெஹிக்கிளாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுற்றுப்புற சூழல் சுகாதாரக்கேடு மிக பெருமளவுக்கு காற்று மாசுபாடு இருக்கிற டெல்லியிலேயே சிஎன்ஜிக்கு தான் மாறி இருக்கிறாங்க. அதிக மின்சார வாகனங்களும் வரலை, சிஎன்ஜிக்கு தான் மாற்றி இருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே இன்றைக்கும் காற்று மாசுபாடு குறைபாடு இல்லை. அப்போ அங்கே வாகனங்களே போகாத இடங்களை உருவாக்கணும். பல பகுதிகளை வேறு வகையில், அதாவது மாசு இல்லாத சைக்கிள் மாதிரியான கூடுதல் ஒரு குறிப்பிட்ட 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய சைக்கிள்களை பயன்படுத்தக்கூடிய இடங்களை, வாகனங்கள் செல்லாத இடங்களை உருவாக்கணும். அப்புறமா வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் உருவாக்கணும். கொஞ்சம் பெட்ரோல் டீசல் வாகனங்களை அனுமதிக்கணும். டீசல் வாகனங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன், பெட்ரோல் வாகனங்கள் அனுமதிக்கலாம். அப்புறம் சிஎன்ஜி வாகனங்களை அனுமதிக்கலாம். இப்படி தான் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமே ஒழிய முழுக்க நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் இருக்கிற வாகனங்களை நாங்கள் ஒழிச்சிட்டு ஹைப்ரிடோ அல்லது வெஹிக்கிளோ நாங்கள் கொண்டுட்டு வர்றது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குன்னு சொல்கிறது ஒரு அறிவற்ற சிந்தனையாக தான் நான் பார்க்குறேன். ஆக இரண்டுமே தான் சைமல்டேனியஸாக வரணும். எது மக்களுக்கு விருப்பப்படுகிறாங்களோ, ஓவர் த பீரியட் இந்த டெக்னாலஜி கொடுக்கும், சில ஓவர் த பீரியட் இந்த டெக்னாலஜி சரியில்லைன்னா திரும்பவும் அவங்க அடுத்த விஷயத்துக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கணும், அங்கே போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கணும். மோனோபொலிகளோட ஒரு விஷயம், ஒரு டெக்னாலஜி வந்தது அப்படின்னா அவங்க மக்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை தான் உருவாக்குமே ஒழிய அது நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் உருவாக்காது, ஒரு நல்ல சூழலையும் உருவாக்காது. அது வெஹிக்கிள் இருக்கிற ஆபத்துகளும் இருக்குது. பேட்டரிகள் வெடிப்பு மாதிரியானது. இப்போ அனைத்தும் வெஹிக்கிளாக இருக்கும்போது நிறைய பேர் அதில் வர பிளேயர்ஸ் வரும்போது குறைபாடு இல்லை பேட்டரிகளை கொண்ட வாகனங்கள் வரும்போது அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கார்களில் ஏதேனும் பிரச்சனைகளை உண்டாக்கலாம், சீரியஸஸில் பிரச்சனை வரலாம். ஒரு கார் போயிட்டே இருக்கும்போது நடு ரோட்டில் நின்று போயிடலாம் வெஹிக்கிள்ஸு. ஆக குறைந்தபட்ச அளவு வாகனங்கள் வர 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 அந்த வாகனங்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வுகளை கண்டு இன்னும் அது கூடுதலான மெருகேற்றுதலோடு இப்போ ஓட்டுற பெட்ரோல் வாகனங்கள் தொடக்கத்தில் இல்லை, அப்போ அந்த வாகனங்கள் டர்போ அது மாதிரி மாறுதல்களுக்கு உட்பட அந்த டெக்னாலஜி இன்னும் மெருகேறி ஒரு இடத்துல வரும்பொழுது இந்த டெக்னாலஜி ஃபைனஸ்ட் வே அப்படிங்கிற போது நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கூடுதலான முன்னுரிமைகள் வழங்குவது, அவர்களுக்கு கொஞ்சம் தொகை, அதாவது ஊக்கத்தொகைகள் கொடுப்பது, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த வாகனம் இஸ் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி தோணும் பொழுது அந்த வாகனங்களுக்கு சில சலுகைகளை வழங்கினா நிறைய பேர் அதை பயன்படுத்தலாம். ஆக அந்த மாதிரி தான் கொண்டு போகணுமே ஒழிய வெஹிக்கிள்களுக்கு எல்லாத்தையும் வெஹிக்கிள்களாக மாற்றணும். தமிழ்நாடு போல் ஈஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கணும், மற்ற வாகனங்களில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒரு பொருளாதார அழிவுக்கான ஒரு பாதை. அதை முன்னெடுத்து ஒரு கட்டுரை எழுதுவது என்பது அறிவியலிகளினுடைய செயல்பாடாக நான் பார்க்குறேன். ஆக இரண்டும் இருக்கணும், இரண்டில் மக்களுடைய தேர்வுகள் முக்கியமானதாக இருக்கணும். ஆக எது அவங்களுக்கானதாக இருக்குது, ஒரு இடத்துல வெஹிக்கிள்ஸ் ப்ராப்பராக ஏறல, டெரைனாக இருக்குது ஏறலை அப்படின்னா அங்கே அவங்க கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் உள்ள வெஹிக்கிள்ஸுகளை பயன்படுத்த போகிறாங்க, சிசிசி அதிகமாக உள்ள வாகனங்களை பயன்படுத்த போகிறாங்க, இப்போ ஜீப் மாதிரியான வாகனங்களை பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அது தேவைக்கும் இடத்துக்கும் எல்லாத்துக்கும் பொறுத்து அவரோட தேர்வுகளாக இருக்கணுமே ஒழிய அரசினுடைய தேர்வுகளாக இருக்கக்கூடாது. அப்போ சர்வாதிகார போக்காகிடும். இந்த மாதிரி வாகனங்கள் தான் நீங்கள் பயன்படுத்தணும், இந்த வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மக்கள் வச்சு நடக்கிற இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ அது சரியான அணுகுமுறையே கிடையாது. அது ஒரு மட்டமான அணுகுமுறையாக நான் பார்க்குறேன். அதனால் மக்கள் உங்களுக்கு என்ன தேவை இது இருக்குது, அப்புறமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களோட ஒப்பீனியன் அது எப்படி ஒரு செயல்பாட்டில் இருக்குது, குறிப்பிட்ட அந்த பேட்டரியோட லைஃப் எவ்வளோ நாள் வரும், அந்த பேட்டரியோட காஸ்ட் என்ன வரும். அப்பாவது நம்ம வாங்கும்பொழுது இப்போ இருக்கிற கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இருக்கிற வாகனங்களை வாங்குறதுக்கும் அந்த வாகனம் வாங்குறதுக்கும் உள்ள வேறுபாடுகளை ஆராய்ச்சி ஒரு கார் வாங்கினா அந்த கார் எத்தனை கிலோமீட்டர் சார்ஜ் போகுது, அது எவ்வளோ சைக்கிள்ஸ் வரும், அந்த பேட்டரியோட சைக்கிள்ஸ் ஹவு மெனி சைக்கிள்ஸ் த பேட்டரி ஒர்க் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம எத்தனை சைக்கிள்ஸ்க்கு நமக்கு பயன்படுத்துறதுக்கு வரும், அப்போ அந்த சைக்கிள் கழித்து அந்த வாகனத்துடைய பேட்டரி முழுக்க நம்ம மாற்றும் போது எவ்வளோ பொருளாதார இழப்பு நமக்கு ஏற்பட போகுதுங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வாகனங்களை வாங்குவது. எப்படி நீங்கள் மைலேஜ் பார்த்து இந்த வாகனம் இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இந்த வாகனம் இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இந்த வாகனம் இவ்வளோ புல்லிங் கொடுக்கும், இது இவ்வளோ
போஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வாங்குறது மாதிரி, சிசிஸை பொறுத்து வாங்குற மாதிரி, அதே மாதிரி தான் நம்ம மற்ற வாகனங்களையும் இவி வெஹிக்கிள் வாங்கும்போதும் அந்த பேட்டரியோட லைஃபு, அந்த வாகனத்தினுடைய கட்டமைப்பு, அதனுடைய ஃப்ரேமிங்ஸு, அது எவ்வளோ தூரம் வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் ஓட்ட முடியும், அதனுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் வாகனங்களை வாங்கணும். இன்னும் வெஹிக்கிள்ஸில் ப்ராப்பரான வாகனங்கள், தெளிவான வாகனங்கள் இருக்கிற டிவிஎஸ் மாதிரியான, ஹோண்டா மாதிரியான வாகனங்களில் வருகிற வாகனங்கள்லேயே எனக்கு தெளிவானவைகளாக வரலை. நிறைய இப்போ அந்த கிலோமீட்டர்ஸ் அந்த பேட்டரியோட சைக்கிள் ஒரு சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜுக்குள்ள கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ, இன்னும் அதிகபட்ச கிலோமீட்டர்ஸ் கொடுக்கக்கூடியவை எவை, அதை எல்லாத்தையும் நம்ம ஆய்ந்து அதுக்கான விலை எவ்வளோ, அது எத்தனை பேரை கொண்டுட்டு போக முடியும், அது எவ்வளோ வெயிட் அது கேரி பண்ண முடியும், இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு காருக்கு உள்ளதும் அந்த மோட்டாரோட ஸ்பீடு எவ்வளோ, அது எப்படி இமிடியேட்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 மினிட்டில் அந்த 100 கிலோமீட்டர்ஸ் எட்டுறதுக்கு வந்து அது எப்படி அந்த பேட்ரி அந்த டிஸ்சார்ஜ் ஆகிறதும் மோட்டரோட ரன்னிங் கெப்பாசிட்டிஸும் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து வாகனங்களை வாங்கணும். ஆக இது எல்லாமே மக்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கணும். எல்லாத்தையும் வெஹிக்கிளாக மாற்றணும்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு அறிவில்லாத ஒரு தன்மை வந்து கூடாது. எல்லா வாகனங்களும் இருக்கணும். மக்களுடைய தேர்வுகள் தான் படிப்படியாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.